ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராமத்து பொண்ணு பிரியா. இந்த வீடியோவில் சூப்பரான டாபிக் பற்றி பார்க்கலாங்க. கர்ப்பப்பை நீர்க்கட்டி பற்றி பார்க்கலாம். யாரெல்லாம் எனக்கு இன்னும் குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கமாக அந்த வீடியோ பார்க்குறீங்க, அவங்களுக்கெல்லாம் அழகாக ஆரோக்கியமான குழந்தை சீக்கிரம் பிறக்கணும்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக ப்ரே பண்ணிக்கிறேங்க. அதுக்கான விஷயங்களை இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. கண்டிப்பாக நான் சொல்கிற விஷயங்களை ஃபாலோ பண்ணி பாருங்கள். சீக்கிரமாக உங்களுக்கு வந்து குழந்தை கிடைக்கும். ஏன்னா இது வந்து நான் யூஸ் பண்ண ஒரு சூப்பரான ஒரு மேஜிக்னு கூட சொல்லுவாங்க. அதை வந்து நான் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து என் ட்வின்ஸ் பேபி 2 பேர் இருக்காங்க. பையன் வந்து மறுபடி பிறந்திருக்கான். எல்லாருமே நல்லா சூப்பராக ஆரோக்கியமாக இருக்காங்க. அவங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கும் சீக்கிரம் குழந்தை பிறக்கணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேங்க. பிசிஓடி அப்படின்னா கர்ப்பப்பை நீர்க்கட்டின்னு சொல்லுவாங்க. கர்ப்பப்பை நீர்க்கட்டி வர்றதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்றது தான் முக்கியமான ஒரு பெரிய பிரச்சனைன்னு கூட சொல்லலாம். அதை எப்படி ஈஸியாக க்யூர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் அரிசி மட்டும் 3 வேளை எடுத்துக்காதீங்க. அது மாதிரி எடுக்கும்போது நம்மளுக்கு ஓவராக வெயிட் போடும். பிசிஓடி இருக்கும்போது முக்கியமாக இது மாதிரி கார்போஹைட்ரேட் இருக்கிற பொருளை வந்து எடுத்துக்காதீங்க. எடுத்துக்கிட்டால் ரொம்ப வெயிட் போட்டுருங்க. அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து அப்படிதாங்க ஃபாலோ பண்ணேன். 2வது விஷயம் என்னன்னா வெந்தய டீ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை வந்து ரெகுலராக காலையில் எடுத்துக்கோங்க. அதை எடுத்துக்கிட்டிங்கனாவே நம்ம உடம்புல வந்து பாதி பிரச்சனை வந்து சரியாயிரும். வெந்தய டீ வந்து எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. நைட்டே 1 டேபிள் ஸ்பூன், அதாவது சின்ன டேபிள் ஸ்பூன் இருக்கும் இல்லைங்களா, அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை 1 டம்ளர் தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்த நாள் காலையில் நம்ம தூங்கி எழுந்ததும் 1 டம்ளர் வாட்டர் வந்து வெறும் தண்ணி இருக்கு இல்லைங்களா, வெறும் தண்ணி வந்து 1 டம்ளர் வந்து குடிச்சிருங்க. குடிச்சதுக்கு அப்புறம் இந்த வெந்தய டீ எப்படி செய்யுதுனாங்க, ஒரு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நான் அந்த வெந்தயம் ஊற வச்சிருந்தீங்களா அதையும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. 1 டம்ளர் வர அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை வந்து சூடாக இருக்கும்போதே குடிங்க. சூடாக இருக்கும்போது குடிச்சாதான் அதனுடைய எஃபெக்ட் வந்து நல்லா நம்ம உடம்புல வந்து சேருங்க. அதனால வெறும் வயிற்றுல வெந்தய டீ வந்து காலையில் எடுத்துக்கோங்க. ரெகுலராக எடுத்துக்கோங்க. டெய்லி காலையில் வெந்தய டீ வந்து எடுத்துக்கோங்க. வெந்தய டீ வந்து அவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்க. வெந்தய டீ வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. நான் டெய்லியும் ஃபாலோ பண்ணேன். வெந்தய டீ வந்து பீரியட்ஸ் வந்து ரெகுலர் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. பிசிஓடி இருக்கிற பெண்களுக்கு வெந்தயம் வந்து அவ்வளோ சூப்பரான ஒரு ஹோம் ரெமெடிங்க. அது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்க. வந்து பிசிஓடி கியூர் ஆகிறதுக்கு ஒரு சூப்பரான ஹோம் ரெமெடி பார்க்கலாங்க. வெந்தயம், கருஞ்சீரகம், ஓமம் சொல்லக்கூடிய 3 பொருள் எடுத்துக்கோங்க. அதாவது வெந்தயம், கருஞ்சீரகம், ஓமம், இந்த 3 பொருள் எடுத்துக்கோங்க. அது என்ன அளவுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக சொல்றேங்க. அதாவது கருஞ்சீரகம் 100 கிராம், வெந்தயம் 100 கிராம், ஓமம் வந்து 50 கிராம் எடுத்துக்கோங்க. இது 3 எடுத்துட்டு தனித்தனியா வறுத்துக்கோங்க. நல்லா வாசம் வர அளவுக்கு நல்லா 3 பொருளையும் தனித்தனியா வறுத்துட்டு மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பொடி ஒரே ஒரு பொடி யூஸ் பண்ணீங்கன்னா போதுங்க. உங்களோட பிசிஓடி எவ்வளோ பெரிய ப்ராப்ளமா இருந்தாலும் சரி, அதை சூப்பரா கியூர் பண்ணி கொடுத்துருங்க. நீங்க டாக்டர் கிட்ட செக்அப் போயிட்டு டேப்லெட் சாப்பிட்டு இருந்தாலும் சரிங்க, இந்த ஹோம் ரெமெடி வந்து யூஸ் பண்ணி பாருங்க. அவ்வளோ சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுங்க. இதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணி ஒரு 2 மந்த்லயே வந்து பீரியட்ஸ் ரெகுலர் ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பா யூஸ் பண்ணி பாருங்க. இந்த ஒரே ஒரு பொடி வந்துட்டு யூஸ் பண்ணி பாருங்க. 2 மந்த்ஸ்ல பீரியட்ஸ் வந்து ரெகுலர் ஆயிரும். கண்டிப்பா ரெகுலர் ஆகுங்க. இதுக்கு வந்து நான் கேரண்டின்னு சொல்வேன். ஏன்னா எனக்குமே ஃபர்ஸ்ட் பிசிஓடி வந்து இருந்துச்சு. இந்த பொடியை வந்து நான் யூஸ் பண்ணி 2 மந்த் தாங்க யூஸ் பண்ணேன். 3வது மாசம் வந்து நான் வந்து மாசமாயிட்டேன். இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பா யூஸ் பண்ணி பாருங்க. இந்த பொடி வந்து அரைச்சிட்டு ஒரு கண்டெய்னர்ல வந்து ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டோர் பண்ணி வச்சு இது வந்து 2 மாசத்து வரைக்கும் யூஸ் பண்ணுங்க. இந்த பொடியை வந்து நைட் டைம் தாங்க யூஸ் பண்ணும். எப்போ வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு உடனே இந்த பொடி வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நைட் நம்ம சாப்பாடுலாம் சாப்பிட்டு முடிச்சுப்போம் இல்லைங்களா, சாப்பாடுலாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பால் குடிக்கிற மாதிரி இருந்தால் பால்லாம் குடிச்சிட்டு படுக்க போறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த ட்ரிங்க் வந்து எடுத்துட்டு குடிச்சிட்டு படுங்க. ரொம்பவே எஃபெக்டிவா இருக்குங்க. இது குடிச்சா பீரியட்ஸ் ஆயிருமான்னு சொல்லிட்டு எல்லாம் பயப்படாதீங்க. ஏன்னா கருஞ்சீரகம் சேர்த்திருக்கோம். கருஞ்சீரகம் வந்து உடம்புல வந்து ஹீட்டை தூக்கி விடும். அதனால பீரியட்ஸ் ஆயிருமான்னு சொல்லிட்டு கூட பயப்படாதீங்க. அதெல்லாம் பீரியட்ஸ் ஆகாது. ஏன்னா கருஞ்சீரகத்தை கூட நம்ம வெந்தயமும் சேர்த்திருக்கோம் இல்லைங்களா, அதனால அதோட ஹீட்டை வந்து நல்லா குறைச்சுதான் விடும். இதை மட்டும் இந்த ஹோம் ரெமெடி மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட பிசிஓடி கண்டிப்பா கியூர் ஆகுங்க. இதை வந்து நான் 100% அடிச்சு சொல்றேன். ஏன்னா நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். 1 டம்ளர் சுடு தண்ணியை வந்து நல்லா காய வச்சுக்கோங்க. அதை
இந்த பவுடரில் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. பெரிய டேபிள் ஸ்பூனாக இருந்தால் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் டேபிள் ஸ்பூனாக இருந்துச்சுன்னா 1 டேபிள் ஸ்பூன் தலை தட்டின மாதிரி எடுத்துக்கோங்க. தலை தட்டின மாதிரி எடுத்துட்டு தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த சூடாக இருக்கிற போதே குடிச்சிடுங்க. குடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தூங்கிடுங்க. இதே மாதிரி 2 மாதம் மட்டும் யூஸ் பண்ணி பாருங்க. உங்களோட பிசிஓடி வந்து கண்டிப்பாக கியூர் ஆயிருங்க. ஒவ்வொருத்தருக்கு வந்து நான் இதை வந்து யூஸ் பண்ணும் போதே ப்ரெக்னென்ட் வந்து ஆயிடுவாங்க. இது வந்து எனக்கு யார் சொன்ன ஒரு டிப்னாங்க, ஹாஸ்பிட்டல் நம்ம செக்அப் போயிருப்போம் இல்லைங்களா, அங்கே வந்து நர்ஸுங்க வந்து இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க சொன்னது. இதை வந்து யூஸ் பண்ணி நிறைய பேர் மாசமா இருக்காங்க. அது கண்டிப்பா நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இதை நான் யூஸ் பண்ணி 2 மாசம் முடிஞ்சு 3வது மாசம் நார்மலாவே பிரெக்னென்ட் ஆயிட்டதுங்க. இது கண்டிப்பா யூஸ் பண்ணி பாருங்க, ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும். மூஞ்ச உடனே எல்லாரும் எதிர்பார்க்கறது குழந்தை தாங்க. குழந்தை வந்து கொஞ்சம் லேட் ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து போய் டாக்டரை போய் பாருங்க. டாக்டர் போய் பார்த்ததுக்கு அப்புறம் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க ஃபர்ஸ்ட் கேட்டுக்கோங்க. கேட்டு அங்க டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் எடுங்க, இல்ல ஹோம் ரெமடிஸ் ஏதாவது நம்மளுக்கு யூஸ் பண்ற மாதிரி இருந்தாலும் யூஸ் பண்ணுங்க. கான்பிடென்ட்டா எதா இருந்தாலும் யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்லதே நடக்கும். கண்டிப்பா நம்மளுக்கு கடவுள் வந்து இந்த டைம்ல கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருப்பாரு. அந்த டைம்ல கண்டிப்பா நம்மளுக்கு வந்து குழந்தை வந்து கிடைக்குங்க. ஆல்ரெடி நம்ம சேனல்ல போட்டிருந்த பிசிஓடி பத்தி சும்மா காமனா பேசியிருந்தாங்க. அதுல வந்து ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு வந்து குழந்தை பிசிஓடி இருக்கு, எனக்கு வந்து குழந்தை கிடைக்குமான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதுக்கு பார்க்கும்போது நிஜமாலுமே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. கண்டிப்பா உங்களுக்கு ஆரோக்கியமான குழந்தை கண்டிப்பா கிடைக்குங்க. பிசிஓடி இருக்குன்னா ரொம்ப பயப்படாதீங்க. அது ரொம்ப பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லை. நாம நினைச்சோம்னா அந்த பிரச்சனையை வந்து ஈஸியா கியூர் ஆயிக்கலாங்க. அதுக்கு வந்து நான் வந்து சூப்பரான டிப்ஸ் சொல்றேன், அதை கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. இந்த பிராய்லர் கோழின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை வந்து எடுத்துக்காதீங்க. ஏன்னா இல்லைங்களா, ஊசி போட்டு அந்த கோழி வந்து சீக்கிரம் பெருசாகிறதுக்காக ஊசி வந்து போடுவாங்க. அது வந்து உடம்புக்கு ரொம்ப கெடுதலுங்க. அதை வந்து எடுத்துக்காதீங்க. அது பிசிஓடி இருக்கிற பெண்கள் வந்து அந்த பிராய்லர் சிக்கன்ங்கிறத வந்து கையில கூட எடுக்காதீங்க. அதை எடுத்தீங்கன்னா கண்டிப்பா பிசிஓடி வந்து சீக்கிரமா கியூர் ஆகாது. உங்களுக்கு வந்து பிசிஓடி இருந்தாலும் சரிங்க, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தாலும் சரி, தைராய்டு, இது மாதிரி எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரிங்க, நாம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இயற்கையான ஒரு மூலிகை என்னன்னாங்க மலைவேம்புன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே கிடைக்காது, ரொம்ப ரேரா கிடைக்கக்கூடியது தாங்க மலைவேம்புன்னு சொல்லிட்டு. சின்ன சின்ன இலையா இருக்கும், வேப்பலை மாதிரி தாங்க இருக்கும், சின்ன சின்ன இலையா இருக்கும். அதை வந்து உங்களுக்கு கிடைச்சுன்னா அதை வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட யார்ட்டையாவது சொல்லி வச்சு வாங்கிக்கோங்க. அந்த மலைவேம்புங்கிறத வாங்கிங்க, மிக்சியில போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது வந்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க வந்து தலை குடிச்ச அந்த ஃபர்ஸ்ட் 3 நாள் இருக்கு இல்லைங்களா, அந்த ஃபர்ஸ்ட் 3 நாளையில காலையில தூங்கி எழுந்ததும் வெறும் வயிற்றுல தண்ணி 1 டம்ளர் குடிச்சிட்டுங்க. பொடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லைங்களா, அதை எடுத்து ஒரு சின்ன சைஸ் மட்டும் உருண்டையாட்ட பண்ணிங்க. அதை வந்து காலையில வெறும் வயிற்றுல வந்து குடிச்சிட்டு வாங்க. இது ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் 3 மாசம் குடிக்கணுங்க. பீரியட்ஸ் ஆனதும் உடனே இந்த ஃபர்ஸ்ட் 3 நாள் இது வந்து குடிங்க. 3 மாசத்துக்கு இது மாதிரி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கர்ப்பப்பையில என்ன பிரச்சனை இருந்தாலும் சரிங்க, கியூர் ஆயிரும். இது மாதிரிதான் எங்க வீட்டுல வயசான தாத்தா இருந்தாங்க, அவங்க வந்து எனக்கு வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே எஃபெக்டிவானதுங்க. இது வந்து கர்ப்பப்பையில எந்த பிரச்சனை இருந்தாலும் சரிங்க, சரி பண்ணி விட்டுரும். இதை வந்து நான் ட்ரை பண்ணி எனக்கு வந்து பாசிட்டிவானது. இதையும் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பிசிஓடி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ண வேண்டிய பொருள் என்னன்னா சாதங்க. சாப்பாடு வந்து 3 வேளையும் அதிகமா எடுத்துக்காதீங்க. 2வது அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா கூல்ட்ரிங்க்ஸ் வந்து அதிகமா எடுத்துக்காதீங்க. கூல்ட்ரிங்க்ஸே எடுத்துக்காதீங்க. கேஸ் இருக்கிற மாதிரி பொருட்கள் வந்து எதுவுமே குடிக்காதீங்க. அது மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் வந்து சுத்தமா அவாய்ட் பண்ணிக்கோங்க. 3வது அவாய்ட் பண்ண வேண்டிய பொருள் என்னன்னாங்க பீஸா, பர்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள் எல்லாம் எதுவுமே எடுத்துக்காதீங்க. சீக்கிரமா ஜீரணமாகக்கூடிய பொருட்களை வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. வெயிட் வந்து போடக்கூடிய பொருள் வந்து எதுவுமே எடுத்துக்காதீங்க. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிசிஓடி வந்து சீக்கிரமா கியூர் ஆயிருங்க. அடுத்து நம்ம எடுத்துக்கூடிய முக்கியமான பொருள் என்னன்னா கத்தாழைங்க. கத்தாழை எடுத்துக்கும் போது நம்ம உடம்புல ஹீட்டை வந்து நல்லா ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். சூட்டு உடம்பா இருக்கீங்க, கத்தாழை வந்து அதிகமா எடுத்துக்கோங்க. காலையில ஒவ்வொரு சின்ன பீஸ் எடுத்து தண்ணி நல்லா வாஷ் பண்ணிட்டு அப்படியே வாயில போட்டு அப்படியே தண்ணீர் ஊற்றி நல்லா முழுங்கிருங்க. அப்படி முழுங்கினாவே நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்குங்க. கத்தாழை வந்து உடம்புல இருக்க ஹீட்டை வந்து நல்லா ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். கத்தாழை வந்து கம்பல்சரி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் கண்டிப்பா யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு சீக்கிரமா ஆரோக்கியமான அழகான குழந்தை கண்டிப்பா பிறக்குங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாங்க. ஓகே, தேங்க்யூங்க, பாய்.